வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் பிக் பாஸ் வீடு 2 சாம்ராஜ்யமாக பிரிய போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 சாம்ராஜ்யமாக இந்த வீடு வந்து பிரிய போகுது அப்படின்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சாம்ராஜ்யம் வந்து கானா சாம்ராஜ்யம். எஸ், வினோத், கானா வினோத்தோட தலைமையில் இந்த பர்டிகுலர் சாம்ராஜ்யம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தர்பி சாம்ராஜ்யம். எஸ், ஒரு ஃபன் எலமெண்ட்டை இந்த வாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு 3 வீக் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெளியிருந்து வந்த கெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. வைல்ட் கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இவங்க காம்பினேஷன் வந்து செந்தில் கவுண்டமணி காம்பினேஷன் அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வேணுட்டே கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வினோத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. வினோத் அந்தன் இவர் திவாகர் 2 பேருமே வந்து லைக் வன்மத்தை கக்கிற அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் காம்பினேஷன் போனதுக்கப்புறம் அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி கெஸ்ட்டும் சரி வைல்ட் கார்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த தடவை அது வந்து திரும்பவும் ரீயூனியன் மாதிரி திரும்பவும் அவங்களோட காம்பினேஷன் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தர்பி சாம்ராஜ்யம் அண்ட் தென் கானா சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி 2 சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வாரம். ஸோ எந்தெந்த டீமில் யார் யார் இருக்காங்க அண்ட் தென் ஃபன்னு நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டாஸ்கில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு புலிகேசி கான்செப்டில் மீசை வந்து தர்பீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தர்பீஸ்க்கு ராணியாக வந்து பார்த்திங்கன்னா வியானா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாக டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஸோ விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கானாவோட சைடில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்பீஸை வந்து ஒரு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுற மாதிரி ப்ரோமோவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன் எலமெண்ட் நிறைய இருக்கும். அண்ட் தென் இந்த 2 காம்பினேஷன் சாம்ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து லைக் ஒரு ரீயூனியன் மாதிரி அவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் நிறைய கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா லைக் இவர் பேர் என்ன ராணுவ வந்து ராஜாவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு டீமுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அந்தளவுக்கு ஃபன்னாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்மி தான். பட் இந்த தடவை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தர்பீஸ் அவரோட ஸ்டைலில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த பக்கம் கானா வந்து கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். 2 டீமாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதை பற்றி இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.